பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள நீரஜ் சோப்ரா இதுவரை கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். His title here in Paris. The reigning Olympic champion needs something huge and that won't be it. உலக சாம்பியன், காமன்வெல்த், ஆசிய போட்டிகள் என தான் கலந்து கொள்ளும் போட்டிகளிலெல்லாம் தங்கம் வென்றாலும் எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் எளிமையான ஒரு மனிதராகவும் சக வீரர்களை ஊக்குவிக்கும் வீரராகவுமே இருந்து வருகிறார் நீரஜ் சோப்ரா. ஹரியானா மாநிலம் கந்த்ரா என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் நீரஜ். நீரஜின் தந்தை சதீஷ்குமார் ஒரு விவசாயி. நீரஜ் அவருடைய 11 வயதில் 90 கிலோ எடையுடன் இருந்துள்ளார். இதனை குறைக்க வேண்டும் என்று நினைத்த நீரஜின் பெற்றோர் உடற்பயிற்சி கூடத்திற்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் இதில் நீரஜுக்கு ஆர்வம் இல்லை என தெரிய வருகிறது. இந்நிலையில் ஒருமுறை அவரது தந்தை சதீஷ்குமாருடன் பானிப்பட்டில் உள்ள சிவாஜி மைதானத்தில் ஈட்டி எறிதல் போட்டியை பார்த்த நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிந்துள்ளார். 40 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்ததை பார்த்து ஈட்டி எறியும் வீரரான ஜெய்வீர் சௌத்ரி வியப்படைந்தார். இதையடுத்து தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க தேவையான பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் நீரஜுக்கு வழங்கினார் ஜெய்வீர் சௌத்ரி. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் பிரிவில் 86.48 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கம் வென்றார். அதன்பின் 2017ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றார். இதன் பிறகுதான் விளையாட்டு வீரர்களுக்கான பிரிவில் 2017ஆம் ஆண்டு நீரஜுக்கு ராணுவத்தில் வேலை கிடைத்தது. வறுமையில் வாடிய அவரது குடும்பத்திற்கு ராணுவத்தில் நீரஜுக்கு கிடைத்த வேலைக்கு பிறகுதான் சற்று முன்னேற்றம் கண்டது. பின்னர் 2018ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தில் கோல்ட் கோஸ்டில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியிலும் அதே ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய போட்டிகளிலும் தங்கம் வென்று புதிய சாதனை படைத்தார். அதன் பிறகு 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் 87.58 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து தங்க பதக்கத்தை தன்வசமாக்கினார் நீரஜ். ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியா முதன்முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றது. 2023ஆம் ஆண்டு புடாபெஸ்டில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியிலும் நீரஜ் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். பின்னர் அதே ஆண்டில் ஹாங்ஜூவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான போட்டியிலும் தங்கம் வென்றார். உலக சாம்பியனாகவும் நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனாகவும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் களமிறங்கிய நீரஜ் 89.45 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா 12ஆம் ஆண்டில் லண்டன் ஒலிம்பிக்கில் வெள்ளியும் வென்றார். அதேபோல 2016 ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக்கில் PV சிந்து வெள்ளியும் 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலமும் வென்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.